புதுக்கோட்டையில் அம்பேத்கர் சிலை முன்பு மாலை மாற்றிக்கொண்டு காதல் திருமணம் செய்த ஜோடி பாதுகாப்பு கேட்டு எஸ்பி அலுவலகத்தில் தஞ்சம் அடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வசித்து வந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த வசந்தகுமார் என்பவர் வேறு சமூகத்தைச் சேர்ந்த ராஜராஜேஸ்வரியை 5 ஆண்டுகளாக காதலித்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை. ஐயா வழக்கறிஞர் நம்ம புதுக்கோட்டை மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் இருக்காங்க. இவர் இந்த பையனுடைய அப்பா. இவர் சொந்த ஊர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அந்த பகுதியை சேர்ந்தவங்க. அண்ணன் சமூக ஆர்வலர். இவங்க 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. பெண் தரப்புல இருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு. அதனால புதுக்கோட்டைக்கு வந்திருக்காங்க. பாதுகாப்பு கேட்டு அரசுகிட்ட பாதுகாப்பு கேட்டு அண்ணன் வழக்கறிஞர்கிட்ட பாதுகாப்பு கேட்டு வந்திருக்காங்க. இவருடைய பேர் பாத்தீங்கன்னா வசந்த். பொண்ணு பேர் ராஜேஸ்வரி. ராஜராஜேஸ்வரிங்களா? ராஜராஜேஸ்வரி. இவங்க பல ஆண்டுகளாக காதலிக்கிறீங்களா? பல ஆண்டுகளாக காதலிக்கிறாங்க. இவர் பட்டியல் இனத்தை சேர்ந்த பறையர் வகுப்பை சேர்ந்தவர். பொண்ணு பாத்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமான வன்னியர் சமுதாயத்தை வன்னியராமா நீங்க வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இவங்க என்ன இப்ப ஊடகத்தின் வாயிலாக என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணனால பெண் வீட்டார்ல இருந்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு. பெண் வீட்டாருடைய உறவுக்காரங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க எந்த நேரத்துல வேணாலும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஏற்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த மாதிரி தாக்குதல் ஏற்படுத்தலாம். சொத்துக்கள் சூறையாடப்படலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்க நடந்திருக்கு. அது போன்ற சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. சொந்தமா சீர்காழி பேருந்து நிலையத்துல என்ன கடை வச்சிருக்கீங்க? முடிவெற்ற கடை. அப்புறம் சலூன் ஷாப் வச்சிருக்கிறாரு. அதுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணிருக்கீங்க? அவர் 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த தொழில நடத்திட்டு வர்றாரு. இப்ப அந்த தொழில் நடத்த முடியாத சூழல்ல இருக்கிறாரு. பயப்படுறாரு அங்க போகவே. இந்த நேரத்துல வேணாலும் தாக்கப்படலாம், எங்க அப்பாவும் தாக்கப்படலாம், இல்ல கொலை கூட நடக்கலாம், இல்ல எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை என் மனைவிக்கு அந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு அவர் ஊடகத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறாரு. இவங்க 2 பேருமே எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம காதலிச்சிருக்கிறான்னு அவர் சொல்றாரு. ஏன்னா ஒரு சில பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க மாற்று சமூகத்தை காதலிச்சா நகைப்பணத்துக்காகவும் அல்லது சொத்து சுகத்துக்காகவும் ஆசைப்பட்டு மூளை செலவு செய்து ஏமாத்தி திருமணம் பண்றேன்னு சொல்லி ஒரு சில பேர் கருத்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் இங்க கிடையாது. ஏன்னா அவங்களும் ரொம்ப ஏழ்மையானவங்க. தம்பி உழைச்சு அன்னைக்கு குடும்பத்தை நடத்திட்டு இருக்காரு. பொண்ணு பாத்தீங்கன்னா +2 தான் முடிச்சிருக்கிறாங்க. நீங்க நம்ம படிச்சீங்க இன்ஜினியரா இருக்காப்புல. ஆக இது ஒரு நாடக காதல் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது முழுக்க ஒரு இயற்கையான காதல் அப்படின்னு தம்பி சகோதரர் சொல்றாரு. தம்பி நான் சொன்னதெல்லாம் உண்மையா? உண்மைதானே. இப்ப வழக்கறிஞர் ஐயா நீங்க என்ன மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும்போது அப்பப்போ ஆவணப்படை நடக்கும். அந்த ஆவணப்படைகளை தடுக்கிறதுக்காக தான் அந்த பயந்து அந்த ஊர்லயே அவரோட கடையெல்லாம் விட்டு ஒழியாது இங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை அணுகி இங்க நீலமன்பாட்டு அணுகி புதுவானத்தை அணுகிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க, நீங்க வழக்கறிஞர் வந்திருக்காரு. அதை செஞ்சு கொடுப்போம். அரசு தரப்பு வசதி பாதுகாப்பு அரசு தான் கொடுக்கும். அரசு பாதுகாப்பு கொடுக்கும். இது மாதிரி ஆவணப்படை அடிக்கடி நடக்குது. இந்த குறையை தடுக்கிறதுக்கு அரசு சரியான பாதுகாப்பு கொடுத்தா இந்த மாதிரி குறைகள் இங்கே வரவே தடுக்கப்படலாம். அம்மா உங்கள்ட்ட ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா நீங்க ஒரு மனதார தானே திருமணம் பண்ணிக்கிறீங்க. எந்த ஒரு கட்டாயத்து கிடையாது. நாங்கெல்லாம் ஏதாவது கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ணலையே உங்களுக்கு. நாங்க ஏதாவது மிரட்டி உங்களை பேச சொல்லலையே. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் இப்ப ஏதாவது உதவி செய்ய போய் அந்த பொண்ணை மிரட்டி சில பேர் சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் சில கருத்துக்கள்லாம் வந்துடும். அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும். அதனாலதான் நாங்க கேட்டுக்கிறோம். இவர் நல்லா பாத்துக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அந்த பொண்ணை நல்லா பாத்துக்குவீங்களா? பாத்துக்கிடுவாங்க. உண்மையா? உண்மைதானே. அரசியலமைப்பு சட்டத்தின் மேல ஆணையா சொல்றீங்களா? ஆணையா தானே சொல்றேன். 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க? சந்தோஷமா இருப்பாங்க. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும்னா அரசு பாதுகாப்பு வழங்கணும். ஆமா. வேற ஒண்ணும் இல்லையா? வேற ஒண்ணும். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அரசுக்கு சொல்ல விரும்புறீங்களா? அரசுக்கு சொல்ல என்னவென்றால், தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு எங்க ஊருக்கு போனாலும் சரி, நான் தொழில் செஞ்சாலும் சரி, எங்கிட்டாவது தூரமா எங்கிட்டாவது போயிட்டு வந்தாலும் எனக்கு பாதுகாப்பு வழங்கணும்.
என்னோட குடும்பத்தின் சார்பாக அனைத்து நபர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். என்னோட மனைவிக்கும் எனக்கும் பாதுகாப்பு வழங்கணும். சரி.
கடைக்கு போச்சு பாத்தீங்கன்னா வச்சிருவேன்.